ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னை டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஸ்லீவ் எப்போதும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே சின்னதாக ஒரு ஹோல், அதாவது நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாடி பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ண பீஸை மேலே வச்சுட்டு நம்ம கீழே 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச்சு நம்ம எப்போதும் தைக்கிற அளவுக்கு நம்ம தைச்சி விட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு நம்ம ஷேப் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைச்சி தைச்சிக்கலாம். என்ன சைஸ் நீங்கள் அளவு தைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் தைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கேப் விட்டுட்டு மறுபடியும் ஸ்ட்ரெயிட் லைனில் அடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த வளைவான இடத்துலலாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் தான் பீஸ் நம்ம திருப்பும்போது அழகாக இருக்கும் ஷேப்பு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பும்போது ஷேப் கரெக்டாக இல்லைன்னா உள்ளார நீங்கள் லைட்டாக ஒரு நீடில் மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் அதை ஷேப் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ஷேப் வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே லேஸ் ஒர்க் வேணால் வச்சுக்கலாம். கஸ்டமர் எனக்கு ப்ளெயினாக வேணும் அப்படின்னு கேட்டனால நாங்கள் ப்ளெயினாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பட்டன் மட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட